ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் எவ்வளோ நேரமாக நானும் கோச்சிக்கிட்டு கோமாவில் படுத்துருக்கிறது, நானும் ஏஞ்சி உட்காரன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஏஞ்சிட்டாங்க போல். அதனால் இந்த தகவல் பசுபதிக்கு தெரிய கடைசியில் 2 ஆளை போட்டு நிற்க வச்சிருக்காப்ல. டே நீ வந்தால் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு காட்டு பண்ணி ரேஞ்சுக்கு இப்படி பில்டப் பண்ணுறியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஓரத்தில் நம்ம காவேரி எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்ன தெரிகிறது அங்கே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. கடைசியில் பார்த்தா பசுபதியோட ஆட்கள் போய் போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்க, போலீஸ்கார அங்கிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்க, ஏன் புருஷன் தப்பு பண்ணலை அது எப்படிம்மா சாட்சி ஆதாரம் எல்லாம் பக்காவா தப்பாதாம்மா இருக்குது, எதிராதாம்மா இருக்குன்னு சொல்ல, எப்பா விக்டமே என் புருஷன் தான், ரொம்ப பேசுகிறேன் நீ, இதில் தீவிரவாதி படும் தீவிரவாதி யார் தெரியுமா, பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நர்ஸுக்கிட்ட மறுபடியும் கால் பண்ணி கெஞ்சு கூத்தாடி ஒரு வழியாக உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு நம்ம வெண்ணிலாட்ட சென்டிமெண்ட்டாக 4 பிட்டை போட, கடைசியில் நான் இந்த தடவை போய் சொல்ல மாட்டேன், நான் சத்தியம் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ வந்து விஜய் கூட சேர்ந்து வாழலாம்னு உருப்பிட்ட டைலாக் சொல்லிட்டாங்க. ஓ இது சொல்லுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கோமால இருந்தியா, ஐயோ இந்த விஷயம் கிடைச்சாவே அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏஞ்சி உட்காருவாளே இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் தேவையில்லாமல் ஆர்வக்காலர் வார்த்தை விடுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் சொல்லிவிட்டு பேசிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு ஏஞ்சி உட்காந்துக்கிச்சிங்க. அடடடடங்கிற நிலைமைக்கு தான் போயிடுச்சு நம்ம காவேரியோட நிலைமை. அங்கே போய் கங்காட்ட அழுதுட்டு இருக்க அந்த டைம் பார்த்தா ஃபோன் வருது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்தால் நீ சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கறதுக்காகவே நின்றுட்டுருக்கு. ப்ரொமோவில் போட்டு காமிச்சாங்களே, ஐயோ இதை பார்க்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வெண்ணிலாவாக பார்த்து விட்டு கொடுத்தாதான் இந்த பொண்ணு சத்தியம் பண்ணதை உண்மையான்னு சொல்லி கேட்க, கடைசியில் பார்த்தா என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியம்ன்றச்சு. டேய் ஒரு அம்மாவையும் ஒரு பிள்ளைய அப்பாட்ட இருந்து பிரிச்சிடாத, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது வெண்ணிலா, வேணான்னா கேட்குதான் அந்த பொண்ணு. என்ன முடிவு எடுக்க போதோ தெரில, கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்லுமா இல்லை சொல்லாமல் மறைக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறம் வெண்ணிலாவாக பார்த்து இறக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தாதான் நம்ம காவேரிக்கு அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கு இந்த பக்கி. சிக்கலில் கொண்டு போய் விட்டுருக்கே பக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.